தூக்கு மேடையில் நிக்கிறான். நிக்கும் போது இந்த ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு வரலாறு எல்லாருமே படிக்கும். ஒரு கைதி எப்படிப்பட்ட ஒரு சிறந்த கைதியாக, ஏன் கைது செய்யப்பட்டவர்களை வாழ்த்தி சொன்னார்கள். அவங்க கைது செய்யப்பட்டு வச்சிருக்காங்க. ஏன் கைது செய்யப்பட்டாங்க? ஒரு போர்க்களத்துல ஒரு குடும்பத்தினுடைய தலைவரை கொண்டு விட்டாங்க. கொண்டதுனால இவர் பிடிக்கப்படுகின்ற பொழுது அந்த குடும்பக்காரர்கள் அவரை கைதியை வாங்கிட்டு போயிடுவாங்க தந்தைக்கு பகல் தீர்ப்பதற்காக. அப்ப அந்த வீட்டுல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வச்சிருக்கும் போது ஹுபைப் பின் அதி சொல்லுவாங்க அந்த வீட்டுல உள்ளவங்கள்ட்ட, நீங்க என்ன கொண்டு போறீங்க, அது எனக்கு தெரிஞ்ச போச்சு. அந்த கொள்றதுக்கு முன்னாடி எனக்கு தகவல் தாங்க, எனக்கு சில கடமைகள் இருக்குது, அதை நிறைவேற்றணும். திடீர்னு என்ன செஞ்சிடாதீங்க, கொள்றதுக்கு தகவல் தாங்க. கொலையின் மீது பயந்தவர்கள் அல்ல, தன் உயிரை துச்சமாக கருதியவர்கள் சஹாபா பெருமக்கள். அப்ப அந்த நேரத்தில் அவங்க இருக்கிறாங்க. நாளைய தினம் அவரை தூக்கிலிடப்படுகிறது. அந்த செய்தி அந்த வீட்டில் உள்ள பெண்மணிக்கு சொல்றாங்க. சொல்லும் போது அவங்க கேட்ப, ஒரு கத்தி தருவீங்களா? நீங்க கத்தி, என்னுடைய நகங்கள், என்னுடைய தேவையில்லா ரோமங்களை எல்லாம் அகற்றணும், சுத்தமா என் ரப்ப சந்திக்கணும். அந்த நகத்தை எல்லாம் நீக்குவதற்காக ஒரு கத்தியை கேட்பாங்க. கத்தியை எடுத்து நகத்தை அப்படியே நீக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு அந்த பெண்மணியுடைய குழந்தை அந்த கைதி போடப்பட்டு வச்சிருக்கிற 1/2 கிலோ போயிடுச்சு. போய் ஹுபைப் ரலியல்லாஹு பக்கத்துல, அவங்க தொட பக்கத்துல போய் உட்கார்ந்துருச்சு. கையில கத்தி இருக்குது. பிள்ளையினுடைய தாய் தூரத்துல இருந்து பார்க்கிறா, நம் பிள்ளை கைதிகளே மாட்டிட்டாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்ட மடியில வைக்கிறாங்க. மடியில வச்சு அப்படியே கொஞ்சறாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண்மணியுடைய முகத்தை பார்த்துட்டு கேட்பாங்க, என்ன பயப்படுறீங்களா? உங்க குழந்தைய நான் கொன்றுவே நீங்க பயப்படுறீங்களா? நான் அப்படி வல்லாஹி நான் அது போன்று செய்பவன் அல்ல. எனக்கும் பிள்ளைகள், கடைசி அந்த பிள்ளையை கொஞ்சம் மகிழ்ந்து விட்டு அதை இறக்கி விடுவான், அது இறங்கி போயிடும். அந்த பெண்மணி சொல்வார்கள் பிற்காலத்தில், நான் ஹுபைபை விட சிறந்த கைதியை நான் பார்த்ததே இல்லை என்பதால். எவ்வளவு வசமா கையில கிடைச்சது. இந்த குழந்தைய கையில எடுத்து வச்சு என்ன செஞ்சிருக்கலாம், மிரட்டிட்டு தப்பிச்சு எங்க போயிருக்கலாம். அது குற்றம் கூட ஆகாது. எதிரிகளுக்கு தப்பிப்பதற்காக எதையும் செய்யலாம். அப்படி இருந்து கூட அந்த குழந்தையை அப்படி ஒப்படைத்தார்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள். அந்த பெண்மணி சொல்கிறார்கள், ஹுபைபை போன்று ஒரு சிறந்த கைதியை இந்த உலகத்தில் நான் பார்த்ததில்லை. கைதிகள் இருப்பார்கள், ஒரு தடவை கைது பண்ணிட்டு வந்தா அவன் ஊர்ல அவங்கதான் பெரிய ஆள். அடுத்த அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம், சும்மா இருந்தாலும் இவங்க இலக்கு, அவன் ஜெயிலுக்கு அவன் மோத்த பார்க்காத, அவனு பார்க்க சலாம் சொல்லாத, அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், உனக்கும் உன்னை ஏதாவது தாவா பண்ணி இழுத்துருவான் அவன் சரி அப்படின்னு பயம் காட்டி வச்சிருப்பாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அந்த கொலை செய்வதற்காக, தன் தந்தைக்கு பகரமாக தூக்கிலேற்றுவதற்காக வாங்கி கொண்டு வந்த அந்த நபருடைய மகள் சொல்கிறார், இந்த உலகத்தில் ஹுபைபை விட ஒரு சிறந்த கைதியை நான் பார்த்ததே இல்லை என்பதால்